நாங்கள் வந்து ரசிகன் தான், ஆவடியிலேருந்து வரோம். எங்களுக்கு வந்து அவர் அப்பத்துலேருந்து அந்த முந்தானை முடித்து அவருடைய படங்கள்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப உயிர். கதை அம்சம் நிறைய இருக்கும், நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க அந்த கதையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எல்லா பன்முகம் கொண்ட பாக்கியராஜ் சார் வந்து திடீர்னு மறைஞ்சிட்டாருன்னு சொன்னோன்னா எங்களுக்கு ரொம்ப எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக ஆவடியிலேருந்து நாங்கள் கார் வச்சுக்கிட்டு வந்து பார்த்துட்ருக்கோம். அவர் என்னென்னா நிறைய வந்துட்டு, அதாவது எம்ஜிஆர் சாரோட அரசியல் வாரிசுன்னு பேர் எடுத்தவர். பாரதி ராஜா கிட்ட அவருக்கு சிஷியனாக இருந்து நல்ல குருநாதர்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரை பாராட்டி கடந்த 5 நாள் முன்னாடி தான் பாரதி ராஜா சார் இறந்துட்டார். அவருடைய சிஷியன் இவர். அந்த ஒரு இது கூட இருக்கலாம், அவருக்கு மனசு வேதனை கூட இருந்திருக்கலாம். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. எங்களால் தாங்கவே முடியல சார். ஆனால் என்னன்னா, அவர் எடுத்த படங்கள் மூலமாக அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் சார் இருப்பார். அது ஒரு கண்டிப்பாக எல்லாரும் யாருமே எந்த ஒரு சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய படம் இல்லாமல் இல்லை, அவருடைய அவருடைய இது ஓடாமல் இல்லை. அதனால் வந்து அவர் புகழ் எப்பவுமே இருக்கும். அவருடைய நடிப்பு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். என்னென்னா உடல் தான் இங்கே இல்லையே தவிர அவருடைய ஆத்மா இங்கே எல்லாம் இந்த ஃபுல்லாக நம்ம திரைக்கதை நம்ம திரையுலகத்தை பற்றி தான் சுற்றி வரும். ஆக இந்த 15 நாள் முன்னாடி அவர் குருநானக் இறந்துட்டார். இன்றைக்கி அவருடைய சிஷியனு, மகா பெரிய ஒரு இயக்குனர், கதை அம்சம் எவ்வளவு திங்க் பண்ணி அவ்வளோ பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு திறமை கொண்ட ஒரு பன்முக இயக்குனர். அவரை வந்து நாங்கள் இழந்துட்டோம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளோ தூரம் நாங்கள் ஆவடியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். அதனால் சாரோட ஆத்மா சாந்தி அடைய நான் எல்லாருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சார்.